வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மரண பயம் ஏற்படும் அளவுக்கு கூட்ட நெரிசல், கரூர் சம்பவம் போல உளுந்தூர்பேட்டை மாநாடு குறித்து திருமாவளவன் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அவர் கொடுத்த விளக்கம் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். உளுந்தூர்பேட்டை மாநாட்டில் மிகப்பெரிய அளவில் விசிக தொண்டர்கள் திரண்டதாகவும் மரண பயம் நிலை இருந்ததாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். கூட்டம் அளவுக்கு அதிகமாக இருந்ததால் கரூர் சம்பவம் போல நடந்துவிடக்கூடாது என்பதாலேயே தனது பேச்சை சுருக்கமாக முடித்து கொண்டதாக திருமாவளவன் கூறியிருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விசிக தலைவர் திருமாவளவன் தலைமையில் நேற்று முன்தினம் பிரம்மாண்டமான தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெற்றது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் விசிக நிர்வாகிகள் திரண்டதால் மிகப்பெரிய கூட்டம் கூடியது. மேடையில் திருமாவளவன் ஏறிய போது பலருமே மேடையில் ஏறினாங்க. இதனால் மேடையில் கூட்டம் அதிகரித்தது. மேடையில் மட்டுமின்றி கூட்ட திடல்லையுமே கூட கூட்டம் கட்டுக்கடங்காத அதிகரித்தது. இதனால் வெறும் சில நிமிடங்களில் திருமாவளவன் தனது பேச்சை முடித்து கொண்டார். இதற்கிடையே நேற்றைய முன்தினம் மாநாட்டு திடலில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக திருமாவளவன் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு. அதில் மரண பயம் ஏற்படும் அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருந்ததாகவும் இது தொடர்பாக அவங்க மேலும் உளுந்தூர்பேட்டை மாநாட்டில் பங்கேற்ற இளைஞர்கள் அத்தனை நெரிசலில் கூட மரண பயம் மேலோங்கி இருந்து நெரிசலில் கூட என்னோட ஃபோட்டோவை எடுத்துக்கொள்ள ஆர்வம் காட்டினாங்க. அது எனக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது. அந்த நெரிசலுக்கு மத்தியில் ஒவ்வொருவரையும் பார்த்து பாதுகாப்பாக திரும்பி செல்லுங்க என சொன்னேன். வயது முதிர்ந்தவர்கள், பெண்கள், சிறுவர்கள் ஆகியோர் இந்த நெரிசலில் சிக்கி கொள்ளக்கூடாது என்ற கவலை எனக்கு மேலோங்கி இருந்தது. இதன் காரணமாகவே எனது உரையை நான் 3 நிமிடங்களில் நிறைவு செய்துவிட்டேன். கரூர் சம்பவத்தில் நடந்தது போல இங்கு நடந்துவிடக்கூடாது. மக்களை பாதுகாப்பாக வீட்டிற்கு அனுப்பி வைக்க வேண்டும். நெரிசல் சிக்கி யாரும் உயிரிழந்த நிலை ஏற்படக்கூடாது என்று பதற்றம் எனக்கு இருந்தது. இதன் காரணமாகவே ஓரிரு நிமிடங்களில் எனது உரையை முடித்து கொண்டு பாதுகாப்பு திரும்பி சொல்லுங்க என கூறினாங்க. இன்னும் சில நிமிடங்களில் நான் பேசி கொண்டிருந்ததால் நெரிசல் எந்தளவுக்கு போயிருக்கும் என்பதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத கடல் அலை வீசுவது போல இருந்தது. தொண்டர்கள் ஒருவரை ஒருவர் தற்காத்து கொள்ளும் அளவுக்கு நிலைமை இருந்தது. விஜய் வந்த பிறகு பல கட்சிகள் தங்களுடைய சொந்த வாக்கு வங்கியை இழந்துள்ளது. விசிக போட்டியிட்ட இடங்களில் கூடுதலாக வெல்ல முடியலை என்ற போதிலும் நாம் வலிமை பெற்றுள்ளோம். அதை உணர்த்தும் வகையில் இந்த மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டை வெற்றி பெற வைத்த விசிக தொண்டர்களுக்கு நன்றி என தெரிவித்துக் கொள்கிறார். இந்த மாநாட்டை மாலை 6 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணிக்கு முடிக்க திட்டமிருந்தோம். ஆனால் கூட்டம் அதிகமாகிவிட்டது. இரவு நேரத்தில் திரண்டிருந்த கூட்டம் வெளியேற முடியாமல் போனதால் ஆனால் நெரிசல் ஏற்பட்டு சிக்கல் ஏற்படும் என்ற கவலை இருந்தது. இரவு நேரத்தில் கூட்டத்தை முடக்கிவிடப் போகக்கூடாது என்ற நோக்கம் இருந்தது. அந்த திடலில் இருந்தவங்க 50% பேர் தான். மீதமுள்ள 50% பேரால் உளுந்தூர்பேட்டைக்கு உள்ளே வர முடியலை. அண்டை மாவட்டங்களிலிருந்து வந்தவர்களை போலீஸார் தடுத்திருக்கிறாங்க. 20 கிலோமீட்டர் வரை வாகனங்கள் முடக்கியிருக்கிறாங்க. அவர்களால் மாநாட்டில் கலந்து கொள்ள முடியலை. இது அந்த அளவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு. நல்வாய்ப்பாக இந்த உயிர் சேதம் பெரிதாக எதுவுமே ஏற்படலை. அந்த கூட்டத்தில் என்னால் சில நிமிடங்கள் மட்டுமே பேச முடிந்தது. எதிர்காலத்தில் நாம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை அந்த கூட்டத்தில் பதிவு செய்தேன். இதுவரை ஆளும் கட்சியாக பயணித்தோம், இனி ஆளும் கட்சியாக மாற வேண்டும் என கூறினேன். விசிக ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் குரல் கொடுக்கும் என்று ஒரு இயக்கம் என்று அவர் அந்த பதிவில் பேசியிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.